எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். கடுகு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, தக்காளியும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சு கோஸ் சேர்த்துக்கலாம். மொத்த கோஸையும் சேர்த்துக்கங்க. கோஸ் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய், பூண்டுங்க, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுங்க. நம்ம அரைக்கணும்னு இது சேர்த்துக்கலாம். நல்லா அலசி இதை ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், இது வீட்டிலே அரைச்சதுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சு வருதுங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் டுடே லன்ச் வந்து சாப்பாடு, அப்பளம், கோஸ், தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்புங்க. அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்.